வணக்கம். இன்றைய செய்திகள். பத்திரப்பதிவில் 18 புதிய வசதிகளை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஸ்டார் 3.0 மென்பொருள் அமலாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் சொத்து விற்பனை பத்திரங்கள் ஸ்டார் 2.0 சாப்ட்வேர் வாயிலாக பதிவு செய்யப்படுகின்றன. இதில் பல்வேறு புதிய வசதிகளை சேர்க்கும் வகையில் ஸ்டார் 3.0 சாப்ட்வேர் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி ஸ்டார் 3.0 சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இப்புதிய சாப்ட்வேர் பயன்பாட்டை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பதிவுத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்டார் 3.0 ஸ்பிரிண்ட் 1 சாப்ட்வேர் திட்டத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 18 புதிய வசதிகள் செயல்படுத்தப்படும். சொத்து விற்பனை பத்திரங்களை காகிதமில்லாமல் இணைய வழியில் சமர்ப்பிக்கும் புதிய வசதி இதில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் ஆவணத்தை தாங்களே உருவாக்கும் வகையில் தானியங்கி பத்திரம் உருவாக்கும் வசதி அமலுக்கு வந்துள்ளது. மொபைல் போன் வாயிலாக வில்லங்க சான்றிதழ், பத்திரப்பதிவுக்கான டோக்கன் பெறுவது, வழிகாட்டி மதிப்பு அறிவது போன்ற பணிகளுக்காக TNREGINET என்ற வாட்ஸ்அப் செயலியும் துவக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் கன்னியாகுமரி ரயில் உட்பட 109 விரைவு ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரயில் பயணியரின் கோரிக்கையை ஏற்று கூடுதல் நிறுத்தங்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. எழும்பூர் கன்னியாகுமரி விரைவு ரயில் கோவில்பட்டியிலும், கோவை சென்ட்ரல் ரயிலுக்கு திருவள்ளூரிலும், கர்நாடக மாநிலம் மங்களூரு சென்ட்ரல், திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்கள் பெரம்பலூரிலும் தலா 2 நிமிடங்கள் நின்று செல்லும். இதேபோல் மொத்தம் 109 விரைவு ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நிறுத்தம் வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் போக்குவரத்து நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டு மிரட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுவிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த கோவளத்தில் ஏரோடான் என்ற ஹெலிகாப்டர் போக்குவரத்து நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் வாயிலாக பொங்கல் பண்டிகை நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரம் வரை ஹெலிகாப்டர் போக்குவரத்து சேவை அறிவிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் ஏரோடான் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிஷா சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து புகார் கொடுத்தார். அந்த புகாரில் மத்திய அரசின் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி பெற்று ஹெலிகாப்டர் போக்குவரத்தை அறிமுகம் செய்துள்ளோம். இதை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார். ஆனால் திருப்போரூர் விசிக எம்எல்ஏ பாலாஜி எங்களுக்கு பல வகையிலும் பிரச்சனை ஏற்படுத்தி வருகிறார். அனைத்து அனுமதியும் பெற்றுத்தான் ஹெலிபேட் அமைத்துள்ளோம். நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீர்கள், எனக்கும் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறுகிறார். முறைப்படி இயக்குவதால் லஞ்சம் தர முடியாது என தெரிவித்ததும் பிரச்சனை செய்ய ஆரம்பித்துள்ளார். எங்களை அலுவலகத்திற்குள் வைத்து பூட்டிவிட்டனர். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும், எம்எல்ஏவை அழைத்து பேசுவதாக சபாநாயகர் கூறியதாகவும் நிஷா தெரிவித்துள்ளார். சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசி முடித்ததும் சபாநாயகர் அப்பாவு மதம் சம்பந்தமாக பாஜக எம்எல்ஏ வானதி, அமைச்சர்கள், நான் உட்பட அனைவர் பேசியதும் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் சட்டசபை அலுவலகத்திற்கு வந்து அங்கு தரக்கூடிய சம்பவங்களை தவிர வேறு எதையும் வெளியிடக்கூடாது என்று உத்தரவிட்டார். இதை கேட்ட செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி சட்டசபையில் பேசும்போது, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பல ஊர்களின் பெயர்களில் ஹள்ளி என்று இருக்கிறது. அஜ்ஜம்பட்டி என்ற ஊர் அஜ்ஜனஹள்ளி என மாற்றப்பட்டுள்ளது. பேச்சு வழக்கில் அது அஜ்ஜம்பட்டி என்றே அழைக்கப்படுகிறது. மாரண்டஹள்ளி என்பது மாராண்டம்பட்டியாக இருந்தது. சோம்பட்டி என்ற ஊர் சோமனஹள்ளி என்று மாற்றப்பட்டுள்ளது. இப்படி எங்கு பார்த்தாலும் ஹள்ளி என்று இருக்கிறது. அது தெலுங்கா, கன்னடமா, வடமொழியா என்பது தெரியவில்லை. நடைமுறை பேச்சு வழக்கில் உள்ளபடி அந்த ஊர்களின் பெயர்களை மாற்ற வேண்டும் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சாமிநாதன், ஊர்களுக்கு பெயர் வைப்பது என்பது உள்ளாட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது. இருந்தாலும் எம்எல்ஏவின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு தொடர்புடைய துறைகளுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக எடுத்துச் செல்லப்படும். இந்த ஊர்களின் பெயர்களை திருத்தம் செய்ய முதலமைச்சருடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என எழுதப்படாததற்கு நடைமுறை யதார்த்தம்தான் காரணம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசும்போது, அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என எழுதாமல் வெறுமனே அரசு போக்குவரத்து கழகம் என எழுதியுள்ளனர். இதை மாற்ற வேண்டும் என்று கூறினார். அப்போது பேசிய அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து கோட்டங்களின் பெயர் கீழே வந்துவிடக் கூடாது என்பதற்காக நடைமுறை யதார்த்தப்படி அப்படி எழுதப்பட்டது. நாம் தமிழகத்தில் தான் இருக்கிறோம். இது தமிழக அரசுதான். இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று எழுதினால் தமிழ்நாடு அரசு பள்ளி என எழுதச் சொல்வார்கள் என்று விவாதத்தின் போது பேசினார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் எந்த கட்சியையும் சேராத எம்எல்ஏவாக உள்ளார். அவர் சட்டசபைக்கு நேற்று வரவில்லை. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டணியில் பன்னீர்செல்வத்தை இணைக்க தீவிர பேச்சு நடந்து வருகிறது. இதனாலேயே இவர் சட்டசபைக்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.